மனுஷன் நிம்மதியா படுக்க முடியுதா? ஹலோ, யார் வேணும்? சார், நாங்க பாகிஸ்தான் பேங்க்ல இருந்து பேசுறோம் சார். எது? பாகிஸ்தான் பேங்கா? இந்தியன் பேங்க் கேள்விப்பட்டிருக்கிற, இந்த மாதிரி பேங்க் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. சார், அது இப்ப புதுசா தான் சார் ஆரம்பிச்சிருக்கோம். ஏமா அத சொல்றதுக்கா இந்நேரத்துக்கு ஃபோன் பண்ண? நோ சார், உங்களுக்கு எங்க பேங்க்ல இருந்து 10 லட்சம் ரூபாய் லோன் எலிஜிபிளா இருக்கு சார். என்னது? 10 லட்சமா? அட நீ வேறமா, என் அக்கௌண்ட்டுக்கு 10 லட்சம் ரூபா, 10,000க்கே வழியில உட்காந்துட்டு இருக்கிறேன். போனை வைங்க, நான் எந்த லோனுக்கும் அப்ளை பண்ணல. சே, போனை போட்டு நையின்னு இருக்காங்க. ஐயோ, இந்த போன் வேற அடிச்சுக்கிட்டு இருக்குது. நான் நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரே இடம் இந்த பாத்ரூம் தான், அங்கேயும் இந்த போனோட டார்ச்சரா? ஏண்டி, அது போன் தான் அடிக்குதுல, என்னன்னு பாரு. ஹலோ, யார் வேணும் உங்களுக்கு? மேம், பஞ்சவன் பாரி வேணும் சார், இல்லீங்களா? அட என்ன வேணுங்க? அவர் எங்க வீட்டுக்காரர் தான். நீங்க யார் பேசுறது? நான் பேங்க்ல இருந்து பேசுறேன் மேடம். அவருக்கு 10 லட்சம் ரூபாய் எலிஜிபிளா இருக்கு. சார் வந்தா கொஞ்சம் பேச சொல்லுங்க மேடம். என்னது? 10 லட்சமா? ஆமா மேடம். ஏமா, உனக்கு எங்கயாவது அறிவு இருக்குதா? அவர் 10 பைசா பிரயோஜனம் இல்லாத ஆளு. அவர் நம்பி 10 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்றீங்க? கொஞ்சமா நியாயமா பேசுமா? மேடம், நான் தரல, எங்க பேங்க்ல இருந்து தராங்க. எங்க இருந்து தந்தா எனக்கு என்னமா? என்ற ஐயா என்ற கல்யாணத்தப்ப 10,000 வரதட்சணை கொடுத்தாப்ல. அதைவே இந்த மனுஷன் திருப்பி தர மாட்டேங்கிறாரு. உங்ககிட்ட வாங்க கடனை எனக்கு தருவாரு. பாத்தே கொஞ்சம் வேகமா இருந்துக்கோங்க. ஏண்டி, என்ற போன்ல இவ்வளவு நேரம் யார்கிட்ட பேசிட்டு இருக்கற? அது வந்துங்க மாமா, யாரோ உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் லோன் தரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவர் தேவை 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க, 10 கோடி கொடுங்கன்னு. என்னங்க மாமா, நான் பேசுனேன், நீங்க பேசுங்க. ஹலோ, நான் தான் லோனு வேண்டாம் ஒண்ணு வேணும்னு சொன்னலமா. எத்தனை டைம் பண்ணி கால் பண்ணுவ? போனை வைமா. சரிங்க மாமா, நான் போய் சாம்பார் வைக்கிறேன். ஏண்டி, சாம்பார் தவிர்த்து வேற ஒண்ணும் வைக்க மாட்டியா? எப்ப பாரு சாம்பாரே தான் வச்சிட்டு இருப்பியா? உங்கள மாதிரி எனக்கு 10 லட்சம் ரூபாய் லோன் கொடுத்தாங்கன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் குருமான்னு வைப்பேன். என்ற உழப்ப என்ன பண்றது? சாம்பார் தான் வைக்கணும், அதையாவது போய் வைக்கிறேன். என்ன கொழுப்பு? இந்த கொழுப்புக்கெல்லாம் ஒரு நாளைக்கு இருக்குதுடி உனக்கு. ஏனுங்க மாமா, மாமா இங்க வந்து பாருங்க. சொல்லு, என்ன? ஏனுங்க மாமா, அத்தை 10 லட்சம் ரூபாய் லோன் தரேன்னு சொல்றாங்கல்ல, வாங்கி எனக்கு வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுக்கலாம்ல? ரொம்ப நாளா கிரைண்டர் கேட்டுட்டு இருக்கேன், வாங்கி கொடுங்க மாமா. இட்லி தோசையெல்லாம் போட்டு சாப்பிடலாம். நீ கிரைண்டர் வாங்கி கொடுத்தாதான் இட்லி தோசை செய்வேனா? அந்த இட்லி தோசையே வேண்டாம், எப்பவும் போல உப்புமாவையே போய் பண்ணு போ. மாமா, இப்படி பேசிட்டீங்க. 2 பசங்க இருக்காங்க, நாளைக்கு படிக்க வைக்க பணம் எல்லாம் வேணும்ல, அதனால லோனை வாங்கலாங்க மாமா. எவனையும் படிக்க வைக்க போறது இல்ல, எல்லாவனையும் வேலைக்கு அனுப்ப போற. அப்படியே நீ கூட வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போயிரு, சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுங்க, அதை வச்சு குடும்பத்தை நடத்தலாம். இந்த மனுஷன்லாம் எதையுமே வாங்க மாட்டார் கடைசி வரைக்கும். வேண்டாம் வேணான்னு சொல்றவனுக்கு லோன் வாங்கிக்கோவாங்க. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு லோன் கொடுத்தா நம்ம தாராளமா போய் வாங்குவோம், ஆனா நமக்கு தர மாட்டானுங்க. மாமா, என்ன கழுத்தா வெறுங்கழுத்தா இருக்குதே. வெறுங்கழுத்தா இருக்குதுன்னா நாய் சங்கிலி வாங்கி தட்டுமா? இந்த நக்கல் பேச்சு கூட குறைச்சலே இல்லையாக்கும். வீட்டுல தக்காளி இல்லைங்க மாமா, போய் தக்காளி வாங்கிட்டு வாங்க, சாம்பார் வைக்கணும். வீட்டுல அடுப்பு இருக்கா? இருக்கு. பருப்பு காய்கறி எல்லாம் இருக்கா? இருக்குங்க மாமா. அப்புறம் என்னடி, இல்லாத பொருள் நினைச்சு உனக்கு கவலையா இருக்குமா? இருக்கிறத வச்சு எதையாவது ஒண்ணு செஞ்சு தொலை. எது செஞ்சது வாயில வைக்க முடியாது, அப்புறம் சாம்பார் தான் வைப்பீங்களோ? போடி போ, நின்னுட்டே இருந்தா அப்புறம் என்ன ஒண்ணு நினைக்க தெரியாதாக்கும். எப்பவே பைத்தியம் பிடிச்சா தெரிவிங்க, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா பிடிச்சிருக்குது. இன்னைக்கு அமாவாசையும் இல்ல பௌர்ணமியும் இல்ல, இந்த மனுஷனுக்கு பேய் பிடிச்சாடுது. வணக்கம், செய்திகள் வாசிப்பது சேகர். தக்காளியின் விலை அதிகமாக இருப்பதால் மடோனா பேங்கில் லோன் தரப்படுகிறது. தக்காளி வாங்க விருப்பமுள்ளோர் அந்த பேங்க்ல லோனை வாங்கி தக்காளியை வாங்கலாம். டேய், கடனே வாங்க கூடாதுன்னு கொள்கையில வாழ்ந்துட்டு இருக்கேன்டா, என்னை கடைசியில கடன் வாங்க வச்சிருக்க போலியாடா நீங்களா? இது யாருன்னு தெரியல. ஹலோ, யாருங்க வேணும்? சார், பாகிஸ்தான் பேங்க்ல இருந்து பேசுறோம் சார். லோன் வேணும்னு கேட்டதா சார் கால் பண்ணோம். மா, நிம்மதி இருந்தா எனக்கு தாங்கம்மா, நிம்மதி இல்லாம சுத்திட்டு இருக்கமா. என்னைக்கு என் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கே பாதி நிம்மதி போச்சுமா. எனக்கு இந்த மானங்கட்ட போனை வாங்கணும் மொத்த நிம்மதியும் போச்சுமா. வாழ்க்கையில நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறமா. உங்களால முடிஞ்சா ஒரு நிம்மதியை கொடுங்கம்மா. நாங்கெல்லாம் ஒரு சிம் கார்டு வாங்குறதுக்குள்ளேயே நாக்கு தள்ளி போய் அலையிறோம். அது நம்ம இத்தனை சிம் கார்டு வாங்கி வச்சிருக்கீங்க, ஒவ்வொரு புது புது நம்பர்ல இருந்தா கூப்பிட்டு உயிரை வாங்குறீங்களே. போனை வைங்கம்மா, என்னால பேச முடியல. ஒரு நாள் லீவ் போட்டு வீட்டுல இருக்கலான்னு பார்த்தோம்னா உங்க டார்ச்சர்ல நான் எங்கேயாவது போய் முட்டிட்டு தான் சாகணும் போல. ச்சே, என்னடா பஞ்சு உனக்கு வந்து சோதனை. இந்த போன
கொஞ்சம் நிறுத்துமா. நீங்க வேற போனை போட்டு என்ன டார்ச்சர் பண்றீங்க. நான் என்னவோ என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு மானங்கட்ட என் பொண்டாட்டி ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு லூச சமாளிக்க ஒரு லூஸ்னாலதான் முடியும். இந்தா நீயே பேசு. ஏமா ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? நானே இந்த மனுஷனை கட்டிட்டு அரிசி இல்லாம சோறு எப்படி வைக்கணும், புளி இல்லாம எப்படி ரசம் வைக்கணும், வெங்காயம் இல்லாம எப்படி சாம்பார் வைக்கணும், தக்காளியே போடாம தக்காளி தொக்கு எப்படி வைக்கணும்னு கத்துக்கிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிற மல்லிகை கடைக்கு 200 ரூபாய் தரணும். அதே தராம ஒரு வருஷமா டிமிக்கி கொடுத்துட்டு இருக்காரு இவரு. ஏண்டி இதெல்லாம் போய் அவகிட்ட சொல்லிட்டு இருக்கற? மாமா உங்க அருமை பெருமையில எடுத்து சொன்னதானே உங்களுக்கு புரியும். இங்க பாருமா, நான் இவ்வளவு சொல்லி அவருக்கு லோன் தான் கொடுப்பேன் அட முடிச்சிட்டு இருந்தேனா நீ கொடுத்துக்கோ. அப்புறம் என்னையில வந்து கேட்க கூடாதாக்கோ. மாமா வச்சிட்டா பாருங்க போனே. இப்படி எல்லாம் உண்மையெல்லாம் பேசினாதா அவங்கள வச்சிட்டு போய் வேலைய பாப்பாங்க. அதை விட்டுட்டு அர்த்தம் கெடுத்தனமா பூசி மொழிகிட்டு இருக்கீங்க. இப்படி பேசி பழகுங்க. மாமா கதை யார் தட்டிட்டு இருக்காங்க? போய் என்னன்னு பாருங்க. ஒரு சாம்பார் நிம்மதி வைக்க முடியுதா? நம்மள எவனும் நிம்மதியா வீட்ல இருக்க மாட்டான் போல. யார் வேணுங்க? சார் நாங்க பாகிஸ்தான் பேங்க்ல இருந்து வந்திருக்கோம் சார். எப்பா போன் பண்ணி தான் காலையில இருந்து டார்ச்சர் பண்றீங்க. இப்ப நேர்லயே வந்துட்டியா பண்ணி? சார் உங்களுக்கு 10 லட்ச ரூபா லோன் சாங்ஷன் ஆயிருக்கு சார். கண்டிப்பா நீங்க வாங்கிக்கணும் சார். எப்பா எனக்கு லோன் எல்லாம் ஒண்ணும் வேண்டாப்பா. நான் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏப்பா கேட்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு மாமா யார் வந்திருக்கா? அப்பா லோன் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் கிளம்புப்பா. சார் உங்களுக்கு வேண்டானா விடுங்க சார். மேடம் இருக்காங்கல்ல, மேடம் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க சார். யோ மேடம் என்ன பக்கத்து வீட்டுல இருக்கிறா? என் கூட தான் இருக்கிறா. நான் என்ன சொன்னாலும் அவளுக்கு அதான். ஆமா எல்லாம் நீங்களே முடிவு எடுத்துருவீங்களே, எங்களை யோசிக்கவே விட மாட்டீங்க. இல்ல சார், உங்களுக்கு எதனால இந்த லோன் வேண்டான்னு சொன்னீங்கன்னா நான் ஃபீட்பேக்ஸா எழுதி என்னோட பேங்க்ல கொண்டு போய் சப்மிட் பண்ணிடுவேன். இங்க பாருப்பா, எனக்கு ஊரை சுத்தி ஒரே கடன். பத்தாவதுக்கு இவ அப்பங்கிட்ட வேற ஒரு 10,000 ரூபாய் வாங்கியிருக்கிற. அதையே எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல. நானே சில பேருக்கு தெரியாம தலைமறைவா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இதுல வேற உங்ககிட்ட லோனை வாங்கின நான் கட்டவே மாட்டேன். அதனால எனக்கு லோனும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாப்பா. இதை போ உன் கம்பெனியில் சொல்லியிருப்போ. ஐயோ சார், நீங்க லோன் கட்டலன்னா பரவாயில்ல சார். எங்க கம்பெனில புது புது ஸ்கீம் எல்லாம் இருக்கு சார். எனக்கு லோன் கட்டலனாலும் பரவாயில்லையா? எப்பா நீங்க என்னப்பா என்னை ரொம்ப நம்புறீங்க. என்ற பொண்டாட்டி கூட என்னை நம்பினது இல்லப்பா. வாங்க வாங்க உள்ள வாங்க, மற்றதெல்லாம் உள்ள வச்சு பேசலாம். உட்காருங்க சார். நீங்க ஃபர்ஸ்ட் உட்காருங்க சார், இது உங்க வீடு. இந்த மரியாதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லா பேங்க்லயும் வட்டி 8% சார். ஆனா எங்க பேங்க்ல வெறும் 20% தான் சார். எது 20%? சார் இப்படிலாம் சாக்க கூடாது. வெறும் 20% தான், அவ்வளவுதான். அப்புறம் சார் அப்புறம் மாசம் மாசம் நீங்க பேங்கா பணம் கட்டுறதுக்கு அலைய வேண்டாம் சார். வீட்டுக்கே வந்து நாங்களே வாங்கிப்போம். ஓ அப்ப நாங்க என்னைக்காவது இஎம்ஐ கட்டாம ஏமாத்தணும்னா என்ன பண்ணுவீங்க? ஐயோ சார், அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம், செய்வோம். என்ன செய்வோம்னு அழுத்தி சொல்றீங்க? சொல்றதே வித்தியாசமா இருக்கு சார். நீங்க கட்டாம விட்டு பாருங்க சார், அப்புறம் தெரியும். ஆனா சார் நீங்க சொல்றதுல சரிதான். ஆனா எனக்கு லோன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லையே சார். சார் கல்யாணம் ஒரு மனுஷனுக்கு தேவையே இல்லை சார். வெட்டி வேலை. எவனாவது கல்யாணம் பண்ணாம இருக்கிறானா? 27 வயசு ஆனோடனே பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்றானுங்க. அதுக்கப்புறம் சோறு திங்காம இருக்கானுங்களா, பாத்ரூம் போகாம இருக்கானுங்களா, குழந்தை பெக்காம இருக்கானுங்களா, மாமியார் வீட்டுக்கு தான் போகாம இருக்கிறாங்களா, எல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்காங்க. அதே மாதிரி தான் சார் லோனும். வாங்குங்க சார், லோன் வாங்குங்க, நாங்க இருக்கோம். ஓகே சார், ஓகே லோன் வாங்கிக்கிறேன். அப்புறம் முக்கியமான ஒரு கேள்வி, என்னோட வீட்டு அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் எப்படி கண்டுபிடிச்சிங்க? அது வந்து சார், நீங்க யார்கிட்டயாவது கடன் வாங்கணும்னு நினைச்சாலே நாங்க வந்து நிப்போம் சார். அதுதான் எங்க பேங்கோட மகிமை.